ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர அன்அஃபிஷியல் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,490 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46.97% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே அட்டகாசமான கேம் பிளே பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். டே 1ல இருந்து உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு நிறைய அடி வாங்கி மிதி வாங்கி விமர்சனங்களையும் வந்து சந்தித்து சில தவறுகளையும் பண்ணி வந்த ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஆனால் டிசர்வ்டு தான், அது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா, அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,968 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.21% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் நம்ம வந்து முத்துக்குமரனோட கம்பேர் கூட வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்யூட்னஸ், ஓவர்லோடட், அந்த சின்ன புள்ளத்தனமாக வந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமை தாண்டி சௌந்தர்யாவை ரசிக்கும்படியாக சௌந்தர்யா பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,778 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.41% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். மனசை பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காராமா அஃபிஷியல் ஓட்டிங்கில். சொல்லப்போனால் வந்து டைட்டில் வின்னரே இவர் தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. விஜய் டிவியை பொறுத்தவரையிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,502 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.99% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களும் மிகுந்த அளவுக்கான உழைப்புகளை வந்து போட்டாங்க, நிறைய பிரச்சனைகளில் வந்து மாட்டினாங்க, நிறைய சர்ச்சைகளில் வந்து சிக்கினாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிஆர் இருந்திருந்தால் இவங்க பண்ண வேலைக்கு வந்து அட்டகாசமாக நம்பர் 1ல் கூட வந்துருந்துருக்கலாம். மேபி அதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8,217 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.08% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இன்றைக்கி வந்து பணப்போட்டி வேறு வந்திருக்கு. பவித்ரா ஜனனியோடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பணப்பொட்டியை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் பிக் பாஸ் வந்து சும்மாலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம், அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் ரயான், அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,215 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.34% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு பச்சை கிச்சி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஃப்ல வந்து வேறு லெவல் ஒரு கேம் பிளே அப்படின்றத வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் அவர்கள் பயங்கரமாக ஃபேமஸும் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த வாரத்தில் சரியான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரயான் அவர்களுக்கு வந்து கிடச்சிது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து டிடிஎஃப் வந்து போயிட்டார். காலை நேர ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வழக்கமாக எப்பயுமே அப்லோட் பண்ணுறது தான். மிட்வீக் எவிக்ஷனில் ரயான் அவர்கள் வெளியேறிடுவார், ஏன்னா அவர் தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னப்பா. அதுக்கு வந்து ஒரு 4-5 பேர் வந்து, அது எப்படி நீ வந்து பொய் சொல்கிற, எப்படி அது வந்து நீ ரயான் வந்து எவிக்டட்னு வந்து சொல்லுவ, அவர் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காருல்ல, அவர் எப்படி வந்து எவிக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து 13வது வாரத்தில் வந்து நடத்துவாங்க. அந்த 14வது வாரத்தில் 13வது வாரமும் நீங்கள் வந்து கடந்து போயிடலாம், 14வது வாரமும் நீங்கள் கடந்து போய் 15வது வாரத்தில் மக்களை சந்திப்பீங்க. ஸோ மக்களை வந்து சந்திக்கும் போது மிட்வீக் எவிக்ஷன் கூட வந்து இருக்கலாம். அப்படி ஒரு வேளை மக்களை நீங்கள் சந்தித்து அதில் ஒரு வேளை நீங்கள் ஓட்டிங்ஸை நல்லா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் டைட்டில் வின்னர். அப்படி நீங்கள் வந்து சரியாக வந்து ஓட்டிங்ஸ் வாங்கலை அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று வைப்பாங்க, அதில் தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் டிடிஎஃப் வின் பண்ணாலும் சரி, இல்லை அவங்கள தவிர்த்து வந்திருக்கக்கூடிய டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதனால் வந்து டிடிஎஃப் வின் பண்ணதுனால டேரெக்டாக ஃபைனல் மீன்ஸ் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபைனல் வீக்குக்கு அவர் வந்து
எலிஜிபிள். ஓகேங்களா, ஃபைனலிஸ்ட்னா அதுதான் அர்த்தம். ஓகேங்களா, இந்த வாரத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரு, ஓட்டிங்ஸ் வாங்குவாரா வாங்க மாட்டாரா, அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டிங்ஸ் விழும், அதை பேஸ் பண்ணி தான் எவிக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரியாமல் என்ன வந்து திட்டாதீங்க, புரிஞ்சுக்கின்னு திட்டுங்க. ஓகேங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா திட்டினீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரியாமல் ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட வந்து மறுபடியும் மோசமாக கமெண்ட்டில் எழுதிட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் இட் ப்ளீஸ். ஓகே, அதை மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் விஜய் விஷால் பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அஃபிஷியலாக அவர் தான் பயங்கரமாக ஓட்டிங்ஸில் வந்து கலக்கிட்டு இருக்காப்லையா. இட்ஸ் மீன்ஸ் டாப் 1லலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, டைட்டில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. மேபி அந்த டாப் 3 அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜாக்லினையே கீழே தள்ளிட்டு விஜய் விஷால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணப்பொட்டி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக்லேயே. ஸோ பணப்பொட்டியை ஒரு வேலை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டமே வேறு மாதிரி மாறி இருந்திருக்கும் சொல்லப்போனால். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பணப்பொட்டியை லாஸ்ட் வீக்கில் வைக்காமல் அதுக்கு ஒரு டாஸ்க் வந்து நாங்கள் லாஸ்ட் வீக்லேயும் வந்து பயங்கரமாக டிஆர்பி ஏற்றணும்ல, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பயன்படுத்தியே தீர்வோம் அப்படின்றதுல ரொம்ப முன்னோட்டத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க பிக் பாஸ் டீம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டியும் இந்த வாரத்தில் வச்சிடலாம். ஏன்னா செலப்ரேஷன் ரவுண்ட் தானே நடக்கும், அதில் ஒன்றும் பெருசாக பரபரப்பெல்லாம் இருக்காது, சும்மா ஜாலியாக இருக்கும். டிஆர்பி வேறு குறைஞ்சிடும் சொல்லப்போனால். பொங்கல் செலிப்ரேஷன் அப்போல்லாம் என்ன உட்காந்து என்ன டிவியை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம சேனலே நிறைய பேர் பார்க்குறதே இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ஐப் ஏற்றலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணப்பொட்டியை வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து வச்சுருக்காங்க. அதில் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. முன்னாடிலாம் வந்து பணப்பொட்டியை எடுத்துட்டால் அந்த போட்டியிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. பட் இந்த சீசனில் அப்படி கிடையாது. போட்டியிலேருந்துலாம் வெளியேற்றுறதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் வித்தின் தி டைம் கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க் இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் பணப்பொட்டியை தூக்கிட்டு வந்து நீங்கள் உள்ளே எட்டுன்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பொட்டியும் கொடுப்போம், ஃபைனல் வீக்கில் வந்து நீங்கள் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் பயங்கர மகிழ்ச்சியும் இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இது ஆக்சுவலாக வந்து செம்ம வேறு லெவல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எத்தனை நாள் வந்து இந்த பணப்பொட்டியோட டாஸ்க் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பணம் வந்து கம்மியாக வைக்கப்பட்டால், இப்போ 50,000 தான் வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது கம்மியாக வைக்கப்பட்டால் டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப குறைவாக வந்து இருந்துகிட்ருக்கோம். அவங்க வித்தின் தி டைமுக்குள்ளே உள்ளர பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்டட். இட்ஸ் மீன்ஸ் பணத்தோடு நீங்கள் வெளியே போயிடணும். ஓகேங்களா, இல்லை நீங்கள் வந்து வித்தின் தி டைமுக்குள்ளே நீங்கள் பணத்தை தூக்கிட்டு உள்ளர வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சான்ஸ். ஒன்று பணப்பொட்டியும் உங்களுக்கு சொந்தம், இன்னொன்று வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் 2 லட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இவங்களுக்கு. ஆனால் யார் ரிஸ்க் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், யார் பணப்பொட்டி எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. அப்புறம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.